தந்தை, மைந்தர், தூயாவின் திருப்பெயராலே ஆமேன். ஜெபம் செய்வோம். துதிகளின் மத்தியில் வாசமாயிருக்கிற எங்கள் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாளின் காலை வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றி பாராட்டுகிறோம். உம்முடைய பேரருளால் சுகத்தோடு பலத்தோடு ஜீவனோடு எங்களை நடத்தி இந்த உன்னதமான திருநாளை காணும்படியான கிருபையை தந்திருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வழிபாட்டை நீர் ஆசீர்வதிப்பீராக. வருகிற முது மக்கள் மிகுந்த மகிழ்ச்சியும் சமாதானமும் சந்தோஷமும் பெற்று இந்த காணொளி காட்சி மூலமாய் கண்டு உம்மை துதிக்க அருள் புரிவீராக. உமது நாமத்திலே ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். இந்த வழிபாடு உம்மை மகிமைப்படுத்தட்டும். உம்முடைய கிருபையிலே நாங்கள் வளர்வதற்கு உதவி செய்யட்டும். எங்கள் மீட்பர் மூலமே கேட்கிறோம், ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். நாம் யாவரும் எழுந்து நின்று பாமாலைகளில் நாம் நின்ற வண்ணமாக முதலாவது பக்கத்தில் 2ஆம் ஆராதனை நாம் பின்பற்றுவோம். நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதிலே களிகூர்ந்து மகிழ கடவோம். கடவுள் ஒளியாயிருக்கிறார். அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நான்காவது பக்கம். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. இப்பொழுதும் சதா காலங்களில் மகிமை உண்டாவதாக. ஆமென். நாம் திரியே கடவுளை போற்றுவோம். சேனைகளின் கடவுளாய் கர்த்தரே, நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். வானமும் பூமியும் மகிமையால் இருந்திருக்கின்றன. உன்னதத்திலே ஓசன்னா.
கடவுளே நீர் பரிசுத்தர், சர்வ வல்லவரே நீர் பரிசுத்தர், சாவாமையுடையவரே நீர் பரிசுத்தர். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறையுண்ட எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் ஜெபங்களையும் ஆராதனையும் ஏற்றுக்கொண்டு எங்கள் மேல் கிருபையாயிரும். எங்கள் தந்தையாம் கடவுளே, எமது வல்லமையாலும் ஞானத்தாலும் எல்லாவற்றையும் படைத்து உம்முடைய குமாரனை எங்கள் இரட்சகராக தரும்படி உலகத்தில் அன்பு கூர்ந்தீரே, உம்மை போற்றுகிறோம். குமாரனாம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்களைப் போல் மனிதனாகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர் தெழும்பியவரே, உம்மை போற்றுகிறோம். பரிசுத்த ஆவியானவராகிய கடவுளே, எல்லா உண்மைக்குள்ளும் எங்களை வழிநடத்தி கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சில் பொழிகிறவரே, உம்மை போற்றுகிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, உமக்கே காலமும் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக. ஆமேன். பாவ அறிக்கை. நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாவோம், நமக்குள் உண்மை இல்லை. நாம் பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அனிதமும் நீங்கள் நம்மை சுத்திகரிப்பதற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்பத்தக்கவரும் நீதியுமுள்ளவர். நான் எழுதேன், தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாக உமது பார்வையிலும் பாவம் செய்தேன். இனி உம்முடைய மகன் மகள் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திர நல்லன். உம்முடைய கூலிக்காரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன். கடவுள் ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. மனம் திரும்பி சுவிசேஷத்தில் நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனங்களுக்காக பரிதபிக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாத பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். நாம் முழங்கால் படியிட்டு மௌனமாக நம்மை நாமே சோதனை செய்வோம். ஆண்டுடைய சமூகத்தில் நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய செயல்பாடுகள், நம்முடைய எண்ணங்களிலே நாம் ஆண்டவருக்கு விதமாக தவறு செய்திருப்போம் என்று சொன்னால் ஆண்டுடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்துவோம். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள். அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். சர்வ வல்லமுடைய கடவுளத்திலே நாம் பாவங்களை தாழ்மையோடு நாம் அறிக்கை செய்வோம். 7வது பக்கத்தில் உள்ள 2வது பாவ அறிக்கை நாம் எல்லோரும் சேர்ந்து சொல்லுவோம். எங்கள் தந்தையாம் கடவுளே, நினைவினாலும் வார்த்தையினாலும் செய்கையினாலும் குரோதமாய் பாவம் செய்திருக்கிறோம். முழு மனதோடு நாங்கள் உம்மை நேசிக்கவில்லை. எங்களிடத்தில் நாங்கள் அன்பு கூறுவது போல எல்லாரிடத்தில் நாங்கள் அன்பு கூறவில்லை. எங்கள் மேல் இரக்கமாயிருக்கும் உம்மை வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் பாவங்களுக்கு நீக்கி எங்களை சுத்திகரியும். எங்கள் குற்றங்களை விட்டுவிட எங்களுக்கு உதவி புரியும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன். சர்வ வல்லமை மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியை நமக்கு கட்டளையிட்டருளை வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்த ஆவியின் கிருபையையும் தேற்றுதலையும் தந்தருள்வாராக. ஆமேன். ஆண்டவரை துதியுங்கள். நம்ம எல்லோரும் எழுந்து நின்று 100வது சங்கீதத்தை பாடலாக பாடுவோம். உட்காருவோம். நாளுக்குரிய திருமறை பாடங்கள் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியான கொடுக்கப்பட்ட வேத பாடம் யோவான் 11ஆம் அதிகாரம் வசனங்கள் 17 to 28 வரை.
யோவான் 11ஆம் அதிகாரம் வசனங்கள் 17 28 வரை. இயேசு வந்தபொழுது அவன் கல்லறையில் வைக்கப்பட்டு 4 நாளாயிற்று என்று கண்டார். பெத்தானியா ஊர் எருசலேமுக்கு சமீபமாய் ஏறக்குறைய 2 மைல் தூரத்தில் இருந்தது. யூதரில் அநேகர் மார்த்தாள், மரியாள் என்பவர்களுடைய சகோதரனை குறித்து அவர்களுக்கு ஆறுதல் சொல்லும்படி அவர்களிடத்தில் வந்திருந்தார்கள். இயேசு வருகிறார் என்று மார்த்தாள் கேள்விப்பட்ட பொழுது அவருக்கு எதிர்கொண்டு போனாள். மரியாளோ வீட்டிலே உட்கார்ந்திருந்தாள். மார்த்தாள் இயேசுவினிடத்தில் வந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்திருந்தானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான். இப்பொழுதும் நீ தேவனிடத்தில் கேட்டுக்கொள்கிறது எதுவோ அதை தேவன் உமக்கு தந்தருளுவார் என்று அறிந்திருக்கிறேன் என்றாள். இயேசு அவளை நோக்கி, உன் சகோதரன் உயிர்த்தெழுந்திருப்பான் என்றார். அதற்கு மார்த்தாள், உயிர்த்தெழுதல் நடக்கும், கடைசி நாளிலே அவனும் உயிர்த்தெழுந்திருப்பான் என்று அறிந்திருக்கிறேன் என்றாள். இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றென்றைக்கும் மறியாமலும் இருப்பான். இதை விசுவாசிக்கிறாயா என்றார். அதற்கு அவள், ஆம் ஆண்டவரே, நீர் உலகத்தில் வருகிறவரான தேவகுமாரனாகிய கிறிஸ்து என்று நான் விசுவாசிக்கிறேன் என்றாள். இவைகளை சொன்ன பின்பு அவள் போய் தன் சகோதரியாகிய மரியாளை இரகசியமாய் அழைத்து, போதகர் வந்திருக்கிறார், உன்னை அழைக்கிறார் என்றாள். வாசிக்கும்படியான கொடுக்கப்பட்ட வேத பாடம் வாசித்தாயிற்று. யோவான் 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். இயேசு அவரை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவர் மரித்தாலும் பிழைப்பார். Jesus said to her, I am the resurrection and the life. He who believes in me will live even though he dies. ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த எங்கள் பரம தகப்பனே, உம்முடைய பேர் அன்புக்காக, பேர் அருளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வழிபாட்டை நீர் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் கொடுத்து கொண்டிருப்பதற்காக நன்றி பாராட்டுகிறோம். இப்பொழுதும் பரலோக மன்னாவினால் எங்களை போஷிப்பீராக. உம்முடைய அருள் வார்த்தைகளை கேட்டு கீழ்ப்படுகிற நல்ல உள்ளத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் மீட்பர் மூலமே கேட்கிறோம், ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அருமையான கடவுளுடைய பிள்ளைகளே, உங்கள் அனைவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே அன்போடு வாழ்த்துகிறேன். ஆண்டவருடைய அருளும் ஆசியும் உங்கள் ஒவ்வொருவரோடும், உங்களுடைய குடும்பத்திலும், இந்த காணொளி காட்சி மூலமாய் பார்த்து கொண்டிருக்கிற அத்தனை பேரோடும் என்னாலும் நிலைத்திருப்பதாக கர்த்தர் உங்களை சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினாலும் நன்மையினாலும் கிருபையினாலும் நிரப்புவாராக. அருமையானவர்களே, இன்றைக்கு நம்முடைய தென்னிந்திய திருச்சபை முழுவதுமாக நாம் ஒருங்கிணைந்து சிந்திக்கிற தலைப்பு உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை வைத்தல். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் மீது, கிறிஸ்துவின் மீது நம்முடைய நம்பிக்கை அசைக்க முடியாததாக இருக்க வேண்டும் என்று சிந்திக்க நாம் அழைக்கப்படுகிறோம். பிலீவிங் இன் கிரைஸ்ட் த ரிசரக்ஷன். கடவுளுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு கொடுக்கப்படுகிற பல பெயர்களிலே விசுவாசிகள் என்கிற பெயர் நமக்கு கொடுக்கப்படுகிறது. அநேகர் பரிசுத்தவான்கள் என்கிற பெயரை விரும்புவார்கள். திருமறையிலே சொல்லப்படுகிற கடவுளுடைய பிள்ளைகளுக்கு புதிய ஏற்பாட்டிலே சொல்லப்படுகிற வார்த்தைகளிலே பரிசுத்தவான்கள், விசுவாசிகள், சகோதரர்கள் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கும். விசுவாசிக்கிற கூட்டத்தை பார்த்து, சபையை பார்த்து. ஆனால் ஒட்டுமொத்தமாக திருச்சபையில் இருக்கிற ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிற அத்தனை பேருமே விசுவாசிகள்.
எதை விசுவாசிக்கிறவர்கள்? அதுதான் நாம் அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணம், நிசையா விசுவாச பிரமாணத்தின் மூலமாக அறிக்கை செய்கிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவராகிய ஒரே கடவுள் இருக்கிறார் என்றும், அவரே நம்மையும் சகலத்தையும் படைத்தவர் என்றும், இந்த மனுக்குலம் மீட்பதற்காக அவருடைய தெய்வகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து இந்த உலகத்திலே பிறக்க செய்தார். அவர் வந்து கடவுளுடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்புகிற பணியை செய்து பாடுபட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து பிதாவினுடைய வலது பாத்திலே வீற்றிருக்கிறார் என்று நாம் விசுவாசிக்கிறோம். மட்டுமல்ல, அதற்கு அடுத்தது அவர் உயிர் தெழுந்தவராக பரமேறி பிதாவின் வலது பாத்திலே வீற்றிருக்கிறவர் மீண்டும் வரப்போகிறார், அவர் வருவார் என காத்திருக்கிற கூட்டம் நாம். இப்படி வந்து எல்லோரையும் ஒன்று சேர்த்து நியாயம் தீர்ப்பார், நியாயாதிபதியாக வருவார் என்ற விசுவாசத்தை அறிக்கை செய்கிற கூட்டம். எனவே பிரியமானவர்களே, இயேசு உயிர்த்தெழுந்தார். அவர் உயிர்த்தெழுந்ததின் மூலமாகத்தான் திருச்சபை உருவானது. திருச்சபையிலே நாம் எல்லோரும் அங்கமாக இருக்கிறோம். உயிர்த்தெழுந்த ஆண்டவரை விசுவாசிக்கிற கூட்டம் நாம், அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் நாம். உலக வாழ்க்கை என்பது இதோடு முடிகிற வாழ்க்கை அல்ல. இந்த உலக வாழ்க்கையிலே நாம் வாழ்ந்து முடிக்கிற பொழுது நாம் மீண்டும் மறுமைக்குள்ளாக செல்லுகிறோம், அங்கே வாழ்வோம், மீண்டும் உயிரோடு எழுப்பப்படுவோம் என்கிற நம்பிக்கை நமக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உருவாக்கி கொடுத்திருக்கிறார். எனவே இந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவரை விசுவாசிக்கிற மக்களாகிய நாம் நம்முடைய விசுவாசத்திலே மிக உறுதியாக இருக்க வேண்டும். இந்த உலகத்தின் பாடுகள், கஷ்டங்கள், கண்ணீர், கவலை, இழப்புகள், வியாதி இவைகளின் மத்தியிலே நாம் நம்முடைய விசுவாசத்திலிருந்து விழுந்து விடக்கூடாது. நம்முடைய விசுவாசத்திலே தளர்ந்து போகக்கூடாது. திருமறையிலே பல பக்தர்கள், கடவுளுடைய பிள்ளைகள் தங்களுடைய விசுவாசத்தை எப்படியெல்லாம் உறுதிப்படுத்தினார்கள் என்று பார்க்கின்ற பொழுது அதிலே தானியேலின் புத்தகத்திலே வருகின்ற சாத்ராக், மேஷாக், ஆபத் நேகோ என்று சொல்லப்படுகிற 3 அன்பர்கள், தானியேல், இவர்களுடைய விசுவாசத்தை பார்க்கிற பொழுது நமக்கு மலைப்பாக இருக்கிறது. குறிப்பாக நேபுகாத் நேச்சார், பாபிலோனுடைய அரசன், பேரரசன், அவன் ஒரு பெரிய பொற்சிலையை நாட்டுகிறான். அந்த நாட்டிலே ஒரு கட்டளையை பிறப்பிக்கிறான். அவருடைய அந்நிய தேவர்களை வணங்க வேண்டும், பொற்சிலையை வணங்க வேண்டும் என்று சொல்லி கட்டளையிடுகிறான். ஆனால் இந்த கடவுளுடைய பிள்ளைகள் சாத்ராக், மேஷாக், ஆபத் நேகோ என்று சொல்கிறப்படுகிற இந்த அருமையான விசுவாசிகள் அதற்கு மறுப்பு தெரிவிக்கிறார், முடியாது என்று சொல்லுகிறார். பாருங்கள், தானியேல் 3ஆம் அதிகாரத்திலே 14ஆம் வசனத்திலே நேபுகாத் நேச்சார் இந்த 3 பேரையும் பார்த்து கேட்கிறான், நீங்கள் என் தேவர்களுக்கு ஆராதனை செய்யாமலும் நான் நிறுத்தின பொற்சிலை பணிந்து கொள்ளாமலும் இருந்தது மெய்தானா? அப்படியானால் இப்பொழுது உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கிறேன், நீங்கள் பணிந்து கொள்ளுங்கள். இல்லாவிட்டால், பணிந்து கொள்ளாவிட்டால் உங்களுக்கு கடுமையான தண்டனை கொடுப்பேன், உங்களுடைய உயிர் போகும், அக்னி சூளையிலே நீங்கள் போடப்படுவீர்கள், அக்னி சூளையிலே நீங்கள் வீசி எறியப்படுவீர்கள் என்று பயமுறுத்துகிறான். 15ஆம் வசனத்திலே தானியேல் 3:15 எரிகிற அக்னி சூளையின் நடுவில் போடப்படுவீர்கள். உங்களை என் கைக்கு தப்புவிக்கப் போகிற தேவன் யார்? உங்களுடைய கடவுள் யார்? மனிதன்
அவன் அரசனாக உயரலாம், ஒரு பெரிய பதவிக்கு வரலாம். ஆனால் மனிதனுடைய லிமிட், அளவு அவ்வளவுதான். அவன் கடவுளுக்கு நிகராக தன்னை எப்போதுமே நினைக்கக்கூடாது. அவன் கேட்கிறான் அவர்களை பார்த்து, உங்களை விடுவிக்கிற தேவன் யார், உங்களுடைய கடவுள் யார், பார்ப்போம். சவால் விடுகிறான், ஆணவத்தோடு பேசுகிறான். அப்பொழுது சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ சொல்லுகிற வார்த்தை நமக்கு நன்றாக தெரியும். அவர்கள் ராஜாவை நோக்கி சொல்லுகிறார்கள். அவர்கள் பேசுகிற வார்த்தைகளை பாருங்க. நேபுகாத் நேச்சாரே, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியம் இல்லை. நீ நிறுத்தியிருக்கிற பொற்சிலையையோ உங்களுடைய தேவர்களையோ வணங்குவதற்கு நாங்கள் பதில் சொல்ல அவசியம் இல்லை. அது மட்டுமல்ல, அவர்களுடைய தைரியம், ஆண்டவர் மேலே, பிதாவாகிய கடவுள் மேலே அவர்கள் கொண்டிருக்கிற நம்பிக்கையினுடைய அளவுகோல் பார்த்தீங்கன்னா, அந்த ராஜாவை ஆண்டவர் என்றும் போற்றி பேச வேண்டிய, அழைக்க வேண்டிய இவர்கள் பெயர் சொல்லி அழைக்கிறார்கள். நேபுகாத் நேச்சாரே, ஒரு சாதாரண மனிதனாக அவனை பார்த்து பேசுகிறார்கள். நீ ராஜாவாக இருப்பது, உன்னுடைய வாழ்க்கையில் நீ இந்த பெரிய பதவிக்கு வந்திருப்பது எல்லாமே என் தேவன் கொடுத்த பெரிய கிருபை. அப்படிப்பட்ட கடவுளுக்கு விரோதமாக நீ பேசுகிறாய் என்று சொல்லி அவர்கள் அவனை பார்த்து சொல்லுகிறார்கள், நேபுகாத் நேச்சாரே. அவனுடைய பெயரை சொல்லி அழைத்தால் என்ன நடக்கும்? இவருடைய தலை சீவப்படும். ஆனாலும் அதை பற்றி கவலைப்படவில்லை, அதை பற்றி அவர்கள் பயப்படவில்லை. மீண்டும் சொல்லுகிறார்கள், தொடர்ந்து சொல்லுகிறார்கள். 17ஆம் வசனத்திலே, தானியேல் 3:17, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் கடவுள் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகி உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். அவர் சர்வ வல்லவர், உன்னையும் எங்களையும் படைத்தவர். எனவே அவர் எங்களை விடுவிப்பார். அது மட்டுமல்ல, அவருடைய விசுவாசத்தினுடைய உன்னதமான அளவுகோலை நீங்கள் பார்ப்பீர்களானால் என்ன சொல்கிறார்கள்? ஒருவேளை எங்களை விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் நிறுத்தின பொற்சிலையை வணங்க மாட்டோம். இதுதான் அவர்கள் கடவுள் மீது கொண்டிருந்த அசைக்க முடியாத நம்பிக்கை, பற்றுறுதி, விசுவாசம். அருமையான கடவுளுடைய பிள்ளைகளே, எனக்கு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் என் ஆண்டவரை நான் மறுதலிக்க மாட்டேன். என்னுடைய விசுவாசத்திலிருந்து நான் தளர்ந்து போக மாட்டேன் என்று சொல்லுகின்ற அந்த தைரியம், அந்த வைராக்கியம் இந்த 3 பேரிடத்திலும் காணப்பட்டது. நம்முடைய வாழ்க்கையில் பல நேரங்களிலே நாம் ஜெபிக்கிற பொழுது நாம் ஜெபிக்கிறதெல்லாம் கடவுள் கொடுக்க வேண்டும். அப்படி கிடைக்காவிட்டால் நான் ஜெபம் செய்ய மாட்டேன், நான் ஆராதனைக்கு போக மாட்டேன், ஆண்டவர் எனக்கு நன்மை செய்யவில்லை என்றெல்லாம் விசுவாசத்தில் தளர்ந்து போகிற மக்களுடைய விசுவாசம் அது உறுதியான விசுவாசம் அல்ல. நமக்கு இந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்று சொல்லப்படுகிற இந்த அன்பர்கள் கற்றுக் கொடுக்கிற விசுவாசம் என்று சொன்னால், கிடைத்தாலும் கிடைக்காவிட்டால், என்னுடைய உயிரே போனாலும் எங்கள் பிதாவாகிய கடவுளுக்கு விரோதமாக நாங்கள் செய்ய மாட்டோம். அருமையான கடவுளுடைய பிள்ளைகளே, இதுதான் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய விசுவாசம். நம்முடைய வாழ்க்கை என்பது இந்த உலகத்தோடு முடிந்து விடுகிற ஒரு வாழ்க்கை அல்ல. இந்த உலகத்தை கடந்து வாழுகின்ற ஒரு வாழ்வு நமக்கு உண்டு என்பதை அறிந்தவர்கள் அவர்கள். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்த ஆண்டவரைப் போல நம்மையும் பிதாவாகிய கடவுள் உயிர்ப்பிப்பார் என்ற நம்பிக்கையிலே நாம் தொடர்ந்து வாழ வேண்டும். அந்த நம்பிக்கையிலே, விசுவாசத்திலே வளர வேண்டும்.
இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பாடங்கள், திருமறை பாடங்கள். முதல் பாடம் 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 27 37 வசனங்கள். இரண்டாவது பாடம் அப்போஸ்தலர் 26ஆம் அதிகாரம் 12 முதல் 23 வசனங்கள். மூன்றாவது நற்செய்தி பாடம் யோவான் 11ஆம் அதிகாரம் 17 28 வசனங்கள். இந்த 3 பகுதிகளிலும் இருக்கிற உண்மைகளை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். எப்படி விசுவாசத்திலே நாம் உறுதிப்படுவதற்கு இந்த 3 திருமறை பாடங்களும் நமக்கு உதவி செய்யும் என்பதை நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். முதலாம் பாடமாகிய 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 27 முதல் 37 வசனங்கள் வரையிலும் பார்க்கின்ற பொழுது, உயிர்ப்பித்த கடவுள் மீது நம்பிக்கை கொள்ளுகின்றவர்களாக அங்கே சுனேமியால் என்று சொல்லப்படுகிற சகோதரி காணப்படுகிறார். சுனேமி என்று சொல்லப்படுகிற அந்த ஊரை சேர்ந்த சகோதரி இஸ்ரவேலர்களிலே சிறந்த ஒரு தீர்க்கதரிசியாக இருந்த எலிசாவை இந்த சூனேமூர் சகோதரி அந்த ஊழியக்காரரை தாங்கினவர், அவருடைய வீட்டிலே ஏற்று உபசரித்தவர். அப்படிப்பட்ட அந்த சகோதரிக்கு குழந்தை இல்லாமல் இருந்தது. எலிசாவினுடைய தீர்க்க தரிசனத்தின் மூலமாக குழந்தை பிறந்தது. அந்த குழந்தை பிறப்பதற்காக எலிசா ஜெபம் செய்கிறார். அந்த குழந்தை வளர்ந்த பிறகு ஒரு நாள் மரித்து போனான். மரித்து போன அந்த குழந்தையை, மகனை, அந்த சகோதரி தன்னுடைய மேல் வீட்டிலே பூட்டி வைத்துவிட்டு எலிசாவை அழைத்து வருவதற்கு ஓடுகிறார். எலிசா வந்து அந்த குழந்தைக்காக ஜெபிக்கிறார். 33ஆம் அதிகாரத்திலே 2 ராஜாக்கள் 4:33 அவர் கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறார். தன்னுடைய வல்லமையோ, தன்னுடைய வரமோ, தன்னுடைய ஆற்றலோ குழந்தையை சுகப்படுத்த முடியாது என்பதை உணர்ந்தவராக, ஆண்டவரால் மட்டுமே, பிதாவாகிய கடவுளால் மட்டுமே உயிர் பெற செய்ய முடியும் என்பதை நம்பி விசுவாசித்து அந்த விசுவாசத்தோடு ஜெபிக்கிறார். அவர் ஜெபித்து அந்த குழந்தையை உயிரோடு எழுப்புகிறார். இதை நாம் அங்கே பார்க்கிறோம். அருமையானவர்களே, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே பல நேரங்களிலே நாம் ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு உதவி செய்கிறார், அதை கேட்கிறார், பதிலளிக்கிறார். பல நேரங்களிலே நமக்கு வருகிற சோதனை என்னவென்று சொன்னால், நான் ஜெபித்ததின் மூலமாக, என்னுடைய ஊழியத்தின் மூலமாக இந்த நன்மை கிடைத்தது என்று சொல்லி விளம்பரப்படுத்துகிற நிலை இன்றைக்கு காணப்படுகிறது. ஆனால் எலிசா தீர்க்கதரிசி அப்படி தன்னை முன்னிறுத்தாதபடி, தன்னை உயர்த்தாதபடி கர்த்தரிடத்திலிருந்து அந்த குழந்தையை உயிர் பெற செய்தார். இரண்டாவதாக நற்செய்தி பாடத்திலிருந்து நாம் பார்க்கின்ற உண்மை, யோவான் 11ஆம் அதிகாரத்திலே 17ஆம் வசனத்திலிருந்து 28ஆம் வசனம் வரையிலும் நாம் பார்க்கிற உண்மையை நாம் இப்போது சிந்திப்போம். யோவான் 11ஆம் அதிகாரத்திலே 17 முதல் 28 வசனம் வரையிலும் வருகிற பகுதியை நாம் பார்க்கின்ற பொழுது, அதை தொடர்ந்து கூட வருகிற நிகழ்வுகள், ஆண்டவர் அதிகமாய் நேசித்த ஒரு குடும்பம், மார்த்தாள், மரியாள், லாசரு, இந்த சகோதரிகளையும் சகோதரனையும் அவர் அதிகமாய் நேசித்தார். அவர்களும் ஆண்டவரை அதிகமாய் நேசித்தார்கள். அந்த சகோதரன் லாசரு வியாதியாய் சுகவீனப்பட்டு போனார். உடனே சகோதரிகளுக்கு யார் இந்த வியாதியை குணப்படுத்த முடியும் என்று சொல்லி மருத்துவர்களிடத்திலோ மற்றவரிடத்திலோ போகாதபடி உடனடியாக ஆண்டவரிடத்தில் சொல்லி அனுப்புகிறார்கள். ஆண்டவரிடத்தில் தெரியப்படுத்துகிறார்கள்.
11ஆம் அதிகாரத்தில் யோவான் 11:6 சொல்லுகிற பொழுது ஆண்டவர் இந்த செய்தியை கேள்விப்படுகிறார். தான் அதிகமாய் நேசிக்கிற லாசரு வியாதியாய் கிடக்கிறார் என்பதை கேள்விப்பட்ட பொழுது ஆண்டவர் என்ன செய்தாராம்? தாம் இருந்த இடத்திலே பின்னும் 2 நாட்கள் தங்கினாராம். அங்கே அவர் ஸ்டே பண்ணிட்டார். 2 நாட்கள் அங்கே தங்கிவிட்டார். இதை நாம் ஏன் அவர் தாமதித்தார்? அதற்கு விடையை நாம் கடைசியில் பார்ப்போம். ஆண்டவர் உடனடியாக சில இடங்களிலே அவர் அங்கே இருக்கிற இடத்திலே சொல்லுவார், சுகவிடமாக இருக்கிறவர்கள் வீட்டில் சுகம் பெறுவார்கள். அப்படி சொல்லியிருக்கலாம், லாசருவை சுகப்படுத்தியிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அப்படி செய்யாதபடி, அவர் அவனை சுகப்படுத்தாதபடி 2 நாட்கள் அங்கே தாமதப்படுத்துகிறார். தன்னுடைய பயணத்தை அங்கே தங்கியிருக்கிறார். 2 நாட்கள் அங்கே தங்கியிருக்கிறார். இயேசு ஏன் 2 நாட்கள் தாமதிக்கிறார் அங்கே? இதற்குள்ளாக என்ன நடந்தது என்று சொன்னால், லாசரு மரித்து போகிறார். இந்த செய்தி ஆண்டவருக்கு தெரிய வருகிறது. அவர் பிறகுதான் புறப்பட்டு செல்லுகிறார். இந்த நிகழ்வோடு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இதற்கு முன்னதாக மரித்தவர்கள் 2 பேரை உயிரோடு எழுப்பின நிகழ்வுகள் சொல்லப்படுகிறது. மத்தேயு 9ஆம் அதிகாரத்திலே 18 முதல் 26 வசனங்களிலே யவீருனுடைய மகளை அவர் உயிரோடு எழுப்புகிறார். லூக்கா 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனம் வரையிலும் நாயின் ஊர் விதவையை உயிரோடு எழுப்புகிறார். இப்படி ஆண்டவர் உயிரோடு எழுப்பின நிகழ்வுகள் நற்செய்தி நூல்களிலே சொல்லப்படுகிறது. இங்கே ஆண்டவர் தாமதமாக வந்ததினாலே மரித்துவிட்டார் என்பதை அவருடைய சகோதரி மார்த்தாள் ஆண்டவரிடத்திலே புலம்புகிறார். யோவான் 11:15ஆம் வசனத்திலே, நான் அங்கே இராததினாலே நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் இருக்கிறது ஏது உண்டென்று உங்கள் நிமித்தம் சந்தோஷப்படுகிறேன். இப்பொழுது அவனிடத்தில் போவோம் வாருங்கள் என்று ஆண்டவர் புறப்படுகிறார். அங்கே என்ன சொல்றாரு? நான் உடனடியாக அங்கே போகாததினாலே நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாக இன்னும் அதிகமாய் விசுவாசத்திலே பலப்படுவதற்கு ஏது உண்டாகும், வழி உண்டாகும் என்று சொல்லிதான் நான் இங்கே 2 நாள் தாமதப்படுத்தினேன். நான் போகாததன் மூலமாக உங்களுடைய விசுவாசம் பெருகும் என்று சொல்லுகிறார். எப்படி பெருகும் என்று சொன்னால், அவர் பெத்தானியாவுக்கு செல்கிறார். மார்த்தாள் ஓடி வருகிறார். ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறார், நீர் தேவனிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை தேவன் உமக்கு தந்தருள்வார் என்று அறிந்திருக்கிறேன் என்றார். நீர் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான் என்று சொல்லுகிறார். மரியாளும் பின்னே ஓடி வருகிறார். ஆண்டவரே, நீர் ஏன் தாமதமாக வந்தீர்? நீர் இருந்திருந்தால் என் சகோதரனை நாங்கள் பறிகொடுத்திருக்க மாட்டோமே என்று புலம்புகிறார். அப்பொழுது ஆண்டவர் இந்த லாசருவை காண செல்லுகிறார். அவர் கல்லறைகளை வைத்து 4 நாட்கள் ஆகிவிட்டது. 4 நாட்கள் கடந்த பிறகு ஆண்டவர் கல்லறையின் அருகிலே வருகிறார். மரியாளும் மார்த்தாளும் மற்ற யூதர்களும் பெண்களும் அழுகிறதை பார்த்து ஆண்டவருடைய உள்ளம் கசிகிறது, உருகுகிறது. இயேசு கண்ணீர் விட்டார் என்று சொல்லி அங்கே நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் நம்முடைய துக்கங்களிலும் நம்முடைய வேதனைகளிலும் வியாதிகளிலும் பங்கேற்கிறவராக, நம்முடைய கண்ணீரிலே பங்கேற்கிறவராக, நாம் கண்ணீர் விடுகிற பொழுது அவரும் கண்ணீர் விடுகிறவராக இருக்கிறார்.
நாம் வேதனைப்படுகிற பொழுது அவரும் வேதனைப்படுகிறவராக இருக்கிறார். அப்பேற்பட்ட ஆண்டவர், அந்த ஆண்டவரை விசுவாசிக்கிற கூட்டம் நாம். அந்த விசுவாசத்தில் உறுதியாக இருக்க வேண்டும். இந்த 4 நாட்களுக்கு பிறகு ஆண்டவர் கல்லறை இடத்தில் வருகிறார், வந்து ஜெபிக்கிறார். அங்கே எலிசா ஜெபித்தது போல இங்கு ஆண்டவரும் ஜெபிக்கிறார். ஆண்டவர் பிதாவை நோக்கி ஜெபிக்கிறார். பாருங்க, பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். இதுவரையிலும் நான் ஜெபித்த பொழுதெல்லாம் என்னுடைய ஊழியத்திலே நீர் எனக்கு உதவி செய்தீர். நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஆண்டவர் பிதாவினிடத்தில் பேசுகிறார், ஜெபிக்கிறார். ஆனாலும் நீர் என்னை அனுப்பினதை இங்கே சூழ்ந்து நிற்கும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக அவர்கள் நிமித்தம் இதை சொன்னேன் என்றார். இங்கே நான் ஜெபிக்கிறேன் என்று சொல்லுகிறார். சொன்னேன் என்று சொன்னால் அவர்கள் நிமித்தம் இதை நான் சொல்லி ஜெபிக்கிறேன். நீர் எப்பொழுது எனக்கு செவி கொடுக்கிறவர் என்பதை இப்பொழுது இந்த மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நான் இந்த மகனை உயிரோடு எழுப்பப் போகிறேன். உம்முடைய வல்லமையினாலே, உம்முடைய கிருபையினாலே, அருளினாலே நான் எழுப்பப் போகிறேன். அதற்கு நீர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி மன்றாடுகிறார். ஆண்டவர் தன்னை முக்கியத்துவப்படுத்தாதபடி பிதாவாகிய கடவுளுடைய சித்தத்தையே செய்ய வந்தவராகிய இயேசு இப்பொழுதும் இந்த இடத்திலே லாசருவை உயிரோடு எழுப்புவதன் மூலமாய் அங்கே இருக்கிற மக்கள், சீடர்களும் மார்த்தாளுடைய குடும்பமும் அங்கே சூழ்ந்து கொண்டிருக்கிற திரளான ஜனங்களும் ஆண்டவரிடத்தில் விசுவாசம் வைப்பதற்காக இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறார். நான் சொன்னேன், 2 நாட்கள் தாமதமாக வந்தார். அப்படி வருகிற பொழுது 15ஆம் வசனத்தில் சொன்னார், நான் அங்கே இராததினாலே நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாகிறது ஏது உண்டாகும் என்று உங்கள் நிமித்தம் சந்தோஷப்படுகிறேன் என்று சொன்னார். 2 நாட்கள் கழித்து நான் அங்கே போனால் லாசருவை நான் உயிரோடு எழுப்புவேன். உயிரோடு எழுப்புகிற பொழுது நீங்கள் விசுவாசம் வைப்பீர்கள், உங்களுடைய விசுவாசம் பெருகும் என்பதற்காகத்தான் நான் அங்கே போகவில்லை என்று சொல்லுகிறார். இதுதான் ஆண்டவர் தாமதப்படுத்தினதனுடைய நோக்கம். ஆண்டவர் ஜெபித்து, பிதாவினிடத்தில் ஜெபித்து கேட்கிறார். அந்த கல்லறையிலே அடக்கம் பண்ணப்பட்ட லாசரை பார்த்து ஆண்டவர் உரத்த சொல்லுகிறார், லாசருவே வெளியே வா. அவன் கட்டுகளாலே கட்டப்பட்டு அடக்கம் பண்ணப்பட்டவன் எழுந்து வருகிறான். அவன் உயிரோடு எழுப்பப்படுகிறான். இயேசுனுடைய வல்லமை பிதா அங்கே வெளிப்படுத்துகிறார். 45ஆம் வசனத்திலே, அப்பொழுது மரியாளிடத்தில் வந்திருந்து இயேசு செய்தவைகளை கண்ட யூதர்களில் அநேகர் இயேசுவினிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களானார்கள். புரியுதுங்களா? இதற்காகத்தான் ஆண்டவர் தாமதப்படுத்தினார். 4 நாட்கள் ஆன ஒரு மனிதனை உயிரோடு எழுப்புவதன் மூலமாக எல்லோரும் இயேசுவின் மேலே நம்பிக்கை வைக்க வேண்டும் என்பதற்காக அவர் தாமதப்படுத்தினார். அவர் தாமதத்திற்கு விடை எங்கேதான் கிடைக்கிறது? அருமையானவர்களே, இயேசு ஜெபித்தார், பிதாவினிடத்திலே ஜெபம் செய்தார். Jesus prayed. The power which flowed through him was not his, it was God's. இயேசு ஜெபித்து வல்லமை பெற்றது அவருடைய வல்லமையினாலே அல்ல, அது அவருடைய வல்லமை அல்ல, அது பிதாவாகிய கடவுள் கொடுத்த வல்லமை. லாசருவை உயிரோடு எழுப்பின வல்லமை இயேசு பிதாவினிடத்தில் பெற்றுக்கொண்ட ஒரு வல்லமை. ஏனென்று சொன்னால் இயேசு எப்பொழுதுமே பிதாவை மகிமைப்படுத்துகிறவராகவே இருந்தார். Jesus sought only the glory of God. இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்தின் முழுமையாக பிதாவாகிய கடவுளையே மகிமைப்படுத்துகிறவராக இருந்தார். Jesus sought only the glory of God. He did not do this to glorify himself. தன்னை மகிமைப்படுத்திக் கொள்வதற்காக ஆண்டவர் ஒருபோதும் செய்யவில்லை.
இந்த லாசருவும் உயிரோடு எழுப்பவில்லை. Everything Jesus did was due to the power of God and designed for the glory of God. கடவுளுடைய மகிமையை மெருகேற்றுவதற்காக, அதை உயர்த்துவதற்காக ஆண்டவர் எப்பொழுதுமே செயல்பட்டார். இதே மாதிரி 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்திலே 37ஆம் வசனத்திலே பார்ப்பீர்களானால், எலியா கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறார். ஆகாப் ராஜாவுக்கு முன்பாக அவர் பலி செலுத்துகிற பலிகளை எல்லாம் பிதாவாகிய கடவுள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அங்கே அவர் தாழ்மையோடு ஜெபிக்கிறார். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்திலே 37ஆம் வசனம் சொல்லுகிறது, அவருடைய ஜெபத்தை, கர்த்தாவே நீர் தேவனாகிய கர்த்தர் என்றும் நீர்தான் உண்மையான கடவுள் என்றும் தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னுடைய ஜெபத்தை கேட்டருளும். நான் ஜெபிக்கிற இந்த ஜெபத்தை நீர் கேட்டு பதிலளிக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே அவர் ஜெபித்தார். கர்த்தர் அவருடைய ஜெபத்தை கேட்டார். எப்படி ஜெபித்தார்? நீர்தான் தேவனாகிய கர்த்தர் என்பதை இந்த ஜனங்கள் விசுவாசிக்க வேண்டும். அந்த விசுவாசம் உருவாவதற்காக, மறுபடியும் அவர்கள் விசுவாசத்திலே பலப்படுவதற்காக, நீர் என்னுடைய ஜெபத்தை கேட்க வேண்டும் ஐயா என்று சொல்லி தாழ்மையோடு ஜெபிக்கிறார் எலியா. அருமையான கடவுளுடைய பிள்ளைகளே, கடவுளுடைய நாமமே மகிமைப்பட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் செய்கிற பணிகள் இயேசு கிறிஸ்துவை போல நம்முடைய வாழ்க்கையின் மூலமாய், நம்முடைய விசுவாச வாழ்க்கையின் மூலமாய் கடவுள் மகிமைப்பட வேண்டும். அவருடைய விசுவாசத்திலே நாம் வளர வேண்டும். அது மட்டுமல்ல, அவர் மேலே நாம் அசைக்க முடியாத நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். 3ஆம் பாடமாக அப்போஸ்தலர் 26ஆம் அதிகாரம் 12 முதல் 23 வசனங்களை பார்ப்பீர்களானால், பவுலடிகளாரை குற்றம் சாட்டி யூதர்கள் அகிரிப்பா ராஜாவுக்கு முன்பாக நிறுத்துகிறார்கள். அகிரிப்பா ராஜா அவரிடத்தில் கேள்விகளை கேட்கிறார். அப்பொழுது பவுலடிகளார் எல்லாவற்றையும் விளக்கமாக சொல்லுகிறார். தான் எப்படி கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தினேன், இந்த சபையை நான் எப்படியெல்லாம் கஷ்டப்படுத்தினேன், அழிக்க நினைத்தேன், பிறகு நான் உயிர்த்தெழுந்த ஆண்டவரை தரிசித்தேன், அதன் மூலமாக நான் இப்பொழுது அந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவர் மேல் அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டவனாக இருக்கிறேன் என்று சொல்லி 26ஆம் அதிகாரத்தில் 23ஆம் வசனத்தில் சொல்லுகிறார். அகிரிப்பா ராஜாவை பார்த்து சொல்லுகிறார், தீர்க்கதரிசிகளும் மோசேயும் முன்னமே சொல்லியிருந்தபடியே கிறிஸ்து பாடுபட வேண்டியதென்றும் மரித்தோர் உயிர்த்தெழுதலில் அவர் முதல்வராக்கி, அவர் மரித்தவர்களிலே அவர்தான் முதற்பலனாக முதலாக உயிரோடு எழுந்து கொள்கிறவராகி, உயிர்த்தெழுதலிலே அவர் முதல் பலனாகி சகல ஜனங்களுக்கும், அந்நிய ஜனங்களுக்கும், தன்னுடைய சொந்த ஜனங்களுக்கும், சுய ஜனங்களுக்கும், அந்நிய ஜனங்களுக்கும் ஒளியை வெளிப்படுத்துகிறவர் என்றும் சொல்லுகிறேன். அவருடைய உயிர்த்தெழுதலின் மூலமாகத்தான் இந்த ஒளி பிரகாசிக்கிறது, இந்த நற்செய்தி என்னும் ஒளி பிரகாசிக்கிறது. எனவே அதை அறிவிக்கிறவனாக நான் இருக்கிறேன் என்று சொல்லி பவுலடிகளார் சொல்லுகிறார். அதில் சொல்லுகிற சத்தியம் என்று சொன்னார், கிறிஸ்து உயிரோடு எழுந்தார். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இல்லை என்று சொல்லி மறுதலித்த நான் இன்றைக்கு அவரை முகமுகமாய் தரிசித்தவன். எனவே நான் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் மேலே அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அருமையானவர்களே, இந்த கொரோனா காலங்களிலே அல்லது நமக்கு அருமையானவர்கள் சுகவீனமாக இருக்கிற பொழுது, பலகீனமாக இருக்கிற பொழுது, கஷ்டத்திலே, கண்ணீரிலே, கவலையிலே இருக்கிற பொழுது, அல்லது நமக்கு அருமையானவர்களை இழக்கிற பொழுது நமக்கு ஏற்படுகிற வேதனைகள், மன சஞ்சலம் நம்முடைய விசுவாசத்தை அசைக்கிறது இல்லையா? ஆனால் பவுலடிகளார் நமக்கு என்ன சொல்லுகிறார் என்று சொன்னார், 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே, இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாய் இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும்
பரிதபிக்கப்படத்தக்கவர்களாய் இருப்போம் என்று சொல்லுகிறார். கிறிஸ்தவ விசுவாசம் என்னவென்று சொன்னார், இம்மைக்காக மட்டும் வாழுகிற வாழ்க்கை அல்ல, இந்த உலகத்தோடு முடிந்து விடுகிற வாழ்க்கை அல்ல, அது மறுமைக்குரிய வாழ்வு, அதை நோக்கி செல்லுகின்ற ஒரு வாழ்வு. எனவே நாம் இந்த உலகத்திற்குரிய இந்த இம்மைக்குரிய நன்மைகளுக்காக மட்டும் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை வைக்கக்கூடாது. அதுதான் சொல்றார் பவுல். எனக்கு இந்த உலக நன்மை இது கிடைக்க வேண்டும், அது கிடைக்க வேண்டும், அப்படி கொடுத்தால் தான் ஆண்டவர் என்னுடைய இரட்சகர், ஆண்டவர் என்னுடைய, நான் அவரை விசுவாசிப்பேன் என்று நினைக்காதீர்கள். இதற்காக மாத்திரமல்ல, அப்படி நினைத்தால் விசுவாசம் இல்லாத மற்றவர்களைப் போல நாம் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாயிருப்போம், பரிதாபத்துக்குரியவர்களாயிருப்போம். நாம் சாத்ராக், மேஷாக், ஆபேத், நேக்கோவை போல கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும், ஆண்டவர் எங்களை காப்பாற்றினாலும் காப்பாற்றாவிட்டாலும், அவர் மேல் கொண்டிருக்கிற நம்பிக்கையிலே நாங்கள் உறுதியாக இருப்போம். ஏன்னு சொன்னால், நாங்கள் இந்த உலக வாழ்க்கைக்காக மாத்திரம் அவர் மேல் நம்பிக்கை வைக்கவில்லை, மறுமைக்கும் அவர் ராஜாவாக இருக்கிறார், எங்களை மறுமைக்கும் அவர் நடத்துகிறவராக இருக்கிறார். எனவேதான் பவுல் சொல்லுகிற வார்த்தைகளை நாம் கேட்டு இந்த வார்த்தையின் அடிப்படையிலே நம்மை தேற்றிக் கொண்டு பலப்படுத்தி கர்த்தர் நம்மை விசுவாசத்தில் உறுதிப்படுத்த நம்மை அர்ப்பணிப்போம். இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கையுள்ளவர்களாய் இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாய் இருப்போம். நம்முடைய விசுவாசம் இம்மைக்கும் மறுமைக்கும் உரிய விசுவாசமாக இருக்க ஆண்டவரிடத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நாம் எல்லோரும் எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தின் மூலமாக அறிக்கை செய்வோம். 15வது பக்கத்தில் உள்ள அப்போஸ்தல விசுவாச பிரமாணம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். நம்முடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னியாளிடத்தில் உட்பவித்து பிறந்தார். பொந்தி பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாசிலே வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிரோரையும் மருத்துவரையும் நியாயத்திற்கு வருவார். பரிசுத்த ஆவியையும் விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்கள் ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. நாம் உட்காருவோம். இந்த நாளுக்குரிய திருச்சபையின் அறிவிப்புகளை வாசி கேட்போம். சபையின் அறிவிப்புகள். நமது அரசாங்கத்தின் மூலம் முழு ஊரடங்கு அறிவிக்கப்பட்டுள்ளதால் வருகின்ற ஞாயிறு காலை ஆராதனை காலை 8:30 மணிக்கு ஆன்லைன் மூலம் நமது ஆயர் அவர்களால் நடத்தப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். புதன் மாலை 7 மணிக்கு விண்ணப்ப ஜெபம் ஆராதனை நடைபெறாது. வாரந்தோறும் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை ஆலயம் மாலை 5:30 மணி முதல் 7 மணி வரை திறக்கப்பட்டிருக்கும். சந்தா மற்றும் ஸ்தோத்திர காணிக்கை செலுத்த விரும்புகிறவர்கள் ஆலய பாரிஷ் ஹாலில் வைக்கப்பட்டுள்ள காணிக்கை பெட்டியினுள் செலுத்தும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். இந்த வாரம் பிறந்த நாள் கொண்டாடும் சபையின் உறுப்பினர்கள்: 2/5/2021 மிஸ்டர் ஜே.வி. ராஜ்குமார், 3/5/2021 மிஸ்ஸஸ் சந்திரிகா, 3/5/2021 பேபி எஸ். அனுஸ்லின் ஜெஃபி, 4/5/2021 செல்வி டி. லவினா, 4/5/2021 மிஸ்ஸஸ் பி. மரியமாலதி, 5/5/2021 செல்வி ஸ்வீட்லின், 6/5/2021 பேபி மிராக்லின் வனிஷா, 7/5/2021 மிஸ்ஸஸ் டபிள்யூ. ஸ்டெல்லா, 8/5/2021 மிஸ் எஸ். கீர்த்தி ஜோசப், 8/5/2021 மிஸ்ஸஸ் பி. பிரீத்தி. இந்த வாரம் திருமண நாள் காணும் சபை உறுப்பினர்கள்: 8/5/2021 மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் சந்தோஷ். பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் சபை உறுப்பினர்களுக்கு சபையின் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இவர்களுக்காக ஆயர் அவர்கள் ஜெபிப்பார்கள். நன்றி. பிறந்த நாளையும் திருமண நாளையும் காணுகிற அன்பர்களுக்காக கர்த்தரை நோக்கி ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள எங்கள் தகப்பனே, எங்களை சுகமாய் நடத்துகிறவரே,
இப்பொழுதும் பிறந்த நாளை காணுகிற உமது பிள்ளைகள் ஒவ்வொருவரும் நீர் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய பிள்ளைகள் அநேக பிறந்த நாட்களை காணட்டும், சுகத்தோடு பலத்தோடு ஜீவனோடு வாழ்ந்து நீர் அருளுகின்ற நன்மைகளை ஆசீர்வாதங்களை பெற்று மகிமையாய் ஜீவிக்கட்டும். திருமண நாளை காணுகிற தம்பதியரை ஆசீர்வதியும். உம்முடைய பிள்ளைகள் அநேக திருமண நாட்களை காணட்டும், சுகபலத்தோடு ஜீவனோடு வாழ்ந்து உமக்கு மகிமையாய் அவர்கள் குடும்பமாய் வாழ குடும்பத்து மக்களை நீர் ஆசீர்வதி. உமது நாமத்தில் இவர்களுக்காக நாங்கள் விசேஷமாக ஜெபிக்கிறோம். எங்கள் ஆண்டவர் மூலமே கேட்கிறோம், ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். நாம் அனைவரும் எழுந்து நின்று கீர்த்தனைகளில் 167வது பாடலை பாடுவோம். கீர்த்தனை 167. Yeah.
ஜெபம் செய்வோம். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும், கிறிஸ்துவே எங்களுக்கு இறங்கும். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமேன். ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் தகப்பனே, உம்மை ஆண்டவரே நாங்கள் நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம். என்னுடைய வாழ்க்கையிலே நீர் செய்திருக்கிற எல்லா நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய திருச்சபையை ஆசீர்வதியும், திருச்சபையின் குடும்பங்களை ஆசீர்வதியும். ஆண்டவரே, பெரியோர் முதல் சிறியோர் வரை ஒவ்வொருவரையும் நீர் காப்பாற்றுவீராக. அனைவருக்கும் வேண்டிய நன்மைகளை தொடர்ந்து தாரும். கண்ணீரிலும் கவலையிலும் வேதனையிலும் சஞ்சலத்திலும் பாரத்திலும் பசியிலும் பட்டினியிலும் வறுமையிலும் வியாதியிலும் இருக்கிறவர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். அனைவரையும் நீர் குணப்படுத்தி சுகப்படுத்தி நன்மையின் பாதையிலே நடத்துவீராக. விசேஷமாக இந்த கொடிய தொற்று காலங்களிலே ஆண்டவரே, நாங்கள் பயத்தோடும் நடுக்கத்தோடும் உம்மை நோக்கி பார்க்கிறோம். அப்பா ஆண்டவரே, இந்த கொடிய தொற்று பரவாதபடி நீர்தாமே இந்த உலகத்தையும் எங்களுடைய இந்தியாவையும் தமிழ்நாட்டையும் சென்னையையும் அனைத்து பகுதிகளை நீர் காப்பாற்றும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். இந்த தொற்றினாலே பாதிக்கப்பட்டிருக்கிற மக்கள் ஏராளமானவர்கள். மருத்துவமனைகளிலே அவர்களுக்கு இடம் கிடைக்கவும் மருத்துவ சிகிச்சை பெறவும் உதவி செய்வீராக. ஆண்டவரே, சுகம் வீணமாக இருக்கிற அத்தனை பேரும் சுகம் பெற்று வீடுகளுக்கு திரும்பி வர அருள் புரிவீராக. ஆண்டவரே, பலப்படுத்தும் ஐயா, சுகப்படுத்தும். உம்முடைய வல்லமை இறங்கி வரும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். இந்த கொரோனா தொற்று முற்றிலுமாய் நீர் அழித்து ஒன்றுமில்லாமல் போக செய்யபடியாய் நாங்கள் செபிக்கிறோப்பா. உம்மாலே எல்லாம் ஆகும் ஐயா, உம்மாலே எல்லாம் ஆகும். தகப்பனே, நீர் இறங்குவீராக, நீர் இறங்குவீராக, உதவி செய்வீராக, இந்த உலகத்தை காப்பாற்றுவீராக. எங்களுடைய பாவங்கள் அக்கிரமங்கள் அநியாயங்கள் எல்லாவற்றையும் மன்னிப்பீராக. ஆண்டவரே, உம்முடைய கிருபை எங்களை தாங்கட்டும். எங்களுடைய பேராயத்திற்காக, பேராயர் அவர்களுக்காக, ஆயர் பெருமக்கள், மிஷினரிமார்கள், மருத்துவமனை ஊழியங்கள், கல்வி நிறுவனங்கள் எல்லாவற்றையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த விசேஷித்த ஆராதனையிலே நாங்கள் ஆண்டவரே எல்லோருக்காக செபிக்கிறோம். அனைவரையும் காப்பாற்றும் ஐயா. யாருக்கும் எந்த தீங்கும் வராதபடி காப்பாற்று. உம்முடைய இரத்த கோட்டைக்குள்ளாய் மறைத்தல்லப்பா. இப்பொழுதும் யாரெல்லாம் எந்த நோக்கத்தோடு ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ அவருடைய ஜெப விண்ணப்பங்கள் எல்லாம் நீர் கேட்டு பதில் அளிப்பீராக. உம்முடைய பிள்ளைகள் விசுவாசத்திலே உறுதிப்படுத்தும் ஐயா, விசுவாசத்திலே உறுதிப்படுத்தும், தைரியப்படுத்தும். உம்முடைய நாமத்திற்கு மகிமையாய் நாங்கள் வாழ எங்களை தகுதிப்படுத்தும் அப்பா. நாங்கள் ஜெபிக்க கேட்ட எல்லாவற்றையும் என் தேவன் தருவார் என்று நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். அப்படிப்பட்ட நம்பிக்கையிலே வளருவதற்கு எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, உமது கரத்தில் அத்தனை பேரையும் அர்ப்பணிக்கிறோம். துதி கனம் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறப்பா. எங்கள் ஆண்டவர் மூலமே கேட்கிறோம், ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். நாம் யாவரும் சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். ஆண்டவர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாய் இருக்க கடவர். ஆண்டவர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி இப்பொழுதும் எப்பொழுதும் உங்களுக்கும் குடும்பத்திற்கும் சமாதானம் கட்டளிட கடவர். ஆமேன், ஆமேன்.
கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்தோடு சென்று வர கடவோம். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென். எல்லோருக்கும் தோத்திரம். காட் bless you. God bless you.